அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். இந்த நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துகின்றன. சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட இந்த தருணத்தில் 5 குட் நியூஸ் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த நவம்பர் மாதத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ்களை பார்ப்பதற்கு முன்னதாக கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே தனஸ்தானத்தில் மிக வலுவாக அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நவம்பர் 11 முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் தனஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நவம்பர் மாதம் முழுவதும் தனஸ்தானத்தை அலங்கரிக்கும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக பல குதூகலமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானமாகிய 10 வலுவாக வலம் வருகிறாருங்க. 10ஆம் இடத்தை சனி வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேளையாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறது. சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார், நல்ல மாறுதல் உண்டு. அதே போன்று ராகு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரப்போகிறார். ஆட்சி பலம் பெற்றதற்கு நிலையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமான வளர்ச்சிக்கான மிக சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் எதிர்த்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றுதல் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் 5லும் முற்பகுதியில் நீட்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6லும் அமர்கிறார். சூரியனும் செவ்வாயும் இணைவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகம் சூரியனும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயும் இணைந்திருப்பதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் 4லிருந்து 5ல் ஆட்சி பலம் பெறுகிறார். புதன் ஆட்சி பலம் பெறுவது, சுக்கிரனின் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ராசியின் ஆதரை பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5ற்கு மாறுகிறார். ராசியின் ஆதர் வலுவாக வலம் வருவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் உருவாக்குகிறார். எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வீடு தேடி வரும் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் முதலாவதாக உறுதியாகவே திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக
அமைய போகிறது. உறுதியாகவே பண வரவில் இருந்த தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. பண வரவு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக பல வரவுல ஏற்பட்டிருந்த பல தடைகள் விலகுவதால் நல்ல பண வரவு கிடைப்பதோடு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்ததை விட பண வரவில் இருந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே சரியான முறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இதோடு மட்டுமல்லாது இரண்டாவது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது பணவரவு அதிகரிக்கக்கூடிய சூழலில் பொருளாதார ரீதியான நிறைவு கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக முக்கியமாக மங்களக்காரகனின் மீது குருவின் சுப பார்வை கிடைப்பதோடு மட்டுமல்லாது சூரியனும் சாதகமாக அமர்வதால் நிச்சயமாக இரண்டாவதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக உறுதியாக அமைகிறது. மூன்றாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது உறுதியாகவே திடீரென புதிய வாய்ப்பு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நல்ல வேலை, நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை வீடு தேடி வரும் குட் நியூஸாக மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதால் புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை கருத்தறிவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நான்காவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு உங்களது வீடு தேடி வரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. வீடு தேடி வரும் உறவு, வீடு தேடி வரும் நட்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே உறவு நட்பாக மாறக்கூடிய தருணமாகவும் நட்பு உறவாக மாறக்கூடிய தருணமாகவும் அமைந்தாலும் உங்களது வாழ்வில் ஒரு புது உறவு கிடைக்கக்கூடிய வகையில், புது நட்பு கிடைக்கக்கூடிய வகையில் இனிமையான தருணமாக இந்த வேளை மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் குட் நியூஸ் நான்காவதாக நிச்சயமாக அமைகிறது. ஐந்தாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது பல்வேறு வகையான குழப்பம், சிக்கல், தடை, தாமதம், வருத்தம் என பல நிகழ்வுகளில் இருந்த குழப்பம் நீங்கக்கூடிய வகையில், தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் வீடு தேடி வரக்கூடிய தகவல் அமைய போகிறது. அந்த தகவல் உங்களுடைய வாழ்வில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் நிம்மதி பிறக்கக்கூடிய தகவலாகவும் மாறப்போகிறது. எனவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் ஐந்தாவது உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைகிறது. மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடை தாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள்.